எனது பெயர் எம் கருணாகரன். நான் எட்டியாந்தொட்ட பூணுகல தோட்டத்தில் வசிப்பிடமாக கொண்டவன். எனது அப்பாவின் பெயர் முனியாண்டி, அம்மாவின் பெயர் செல்லம்மா. நான் பூணுகல தமிழ் வித்தியாலயத்தில் ஆரம்ப கல்வியையும், எட்டியாந்தொட்ட புனித மரியாள் தமிழ் மகா வித்தியாலயத்தில் உயர்கல்வியையும், சிரிப்பாத தேசிய கல்விக் கல்லூரியில் ஆசிரியர் பயிற்சியும் பெற்று தற்போது கந்துளையா பாடசாலையில் அதிபராக கடமையாற்றுகின்றேன். நான் 2003ஆம் ஆண்டு கந்துளையா பாடசாலையில் ஆசிரியராக நியமனம் பெற்று வந்தேன். இங்கு 2012ஆம் ஆண்டு எனக்கு அதிபர் நியமனம் கிடைத்தது. நாங்கள் 2013ஆம் ஆண்டு ஓலெவல் வகுப்பை தொடங்கினோம். 2016ஆம் ஆண்டு ஏலெவல் கலைப்பிரிவையும், 2018ஆம் ஆண்டு ஏலெவல் வர்த்தக பிரிவையும் தொடங்கினோம். தற்போது 80 மாணவர்கள் ஓலெவலில் சித்தி அடைந்திருக்கின்றனர். 35 மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் கல்வி பயில்கின்றன. நாங்கள் இங்கு வரும் பொழுது இங்கு பூச்சியத்திலிருந்தே எல்லாத்தையும் தொடங்கினோம். எந்த வளமும் இருக்கவில்லை. ஆன போதும் நாங்கள் வளம் இல்லை என்ற ஒரு எண்ணக்கருவுக்கு செல்லாமல் உள்ள வளங்களை வைத்து உச்ச பயன் அடையும் நோக்கத்தை கொண்டவர்களாக காணப்பட்டோம். எங்களிடம் தூர நோக்கு ஒன்று இருந்தது, மாற்று சிந்தனை கருத்து ஒன்று இருந்தது. அதன்படி நாங்கள் பெற்றோர்களை இணைத்து கொண்டு இந்த பயணத்தில் புறப்பட்டோம். முதலில் எங்கள் பயணத்துக்கு விரோதமாக இருந்தது பெற்றோர்கள் புதிய கல்வி சீர்திருத்த முறைகளை உள்வாங்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை. அவர்களுக்கு நாங்கள் விளங்கப்படுத்தினோம். பாடசாலையும் சமூகமும் என்ற ஒரு செயற்பாட்டை மேற்கொண்டு நவீன கல்வி தொடர்பாக விடயங்களை அவர்கள் கூறினோம். பழைய மாணவர்களை அரவணைத்து கொண்டோம். செயற்பாட்டாளர்களை எங்கள் பக்கம் அரவணைத்து கொண்டு இந்த பயணத்தை நாங்கள் மேற்கொண்டோம். நான் திருமணமான பிறகு எனக்கு இதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தன. ஒன்று குடும்பம் அல்லது பாடசாலையா என்று ஒரு பிரச்சனை இருந்தது. என்னுடைய மனைவி என்னுடன் ஒன்றிணைந்து சென்றாள் என்றே கூற வேண்டும். எனது இரண்டாவது மகன் 2012ஆம் ஆண்டு பிறந்தான். நான் 2013ஆம் ஆண்டு கந்துளையா பாடசாலையில் ஓலெவல் தொடங்கியிருந்தோம். இரண்டாவது மகன் பிறந்த பிறகு நான் இந்த பகவந்தலாவில் போய் அவனை ஒரு நாள் பார்த்துட்டு வந்து திரும்ப 6 மாதம் சென்றே போய் பார்த்தேன். அந்தளவுக்கு பாடசாலையுடன் ஐக்கியப்பட்டு கடுமையான ஒரு உழைப்பை உழைக்க வேண்டியிருக்கின்றன. நாங்கள் இங்கு வரும் பொழுது வெறுமனமே கை வீசி கொண்டு வரவில்லை. மலையகத்துக்குன்னு உரித்தான கலை கலாச்சார பண்பாட்டு அம்சங்களை எடுத்துக்கொண்டே வந்தோம். மலையக காமங்கூத்தை எடுத்துக்கொண்டு வந்தோம், தப்படியை எடுத்துக்கொண்டு வந்தோம், ஒப்பாரியை எடுத்துக்கொண்டு வந்தோம். இன்னும் மலையக கலை அம்சங்களை நாங்கள் எங்கள் கையில் எடுத்துக்கொண்டு வந்தோம். அதை எமது மாணவர் மத்தியில் அதை புகுற்றினோம். வெறுமனமே கல்வியில் மட்டும் முன்னேறி செல்லாமல் மலையகத்துக்கான தனி அடையாளத்தை மேற்படுத்தக்கூடிய விடயங்களை மாணவர் மத்தியில் கொண்டு சென்றோம். எல்லா மாணவர்களுக்கும் காமகுத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம். பாடல்களை பாட வழிப்படுத்தினோம், ஆட்டங்களை ஆட வழிப்படுத்தினோம். ஊரில் பல்வேறு ஊர்களில் காமங்குத்து நடைபெறும் பொழுது எமது மாணவர்களை அதில் ஒரு பங்குதாரர்களாக ஆக்க செய்தோம். எமது மாணவர்களின் இடம் கலை உயிரோட்டமாக காணப்பட்டது. வெறுமனமே பாடசாலை மேடையில் மட்டும் அவை வரையறுக்கப்படாமல் சகல இடங்களிலும் அது பறந்துபட்டு இருப்பதற்கு நாங்கள் வழி செய்தோம் என்றே கூற வேண்டும். மலையக நாட்டார் பாடல்களை தொகுத்தோம், ஊரா என்று தொகுத்தோம். அதை மேடை வடிவமாக்கி ஒரு இசை நிகழ்ச்சியாக கொடுத்தோம். கும்மி, கோலாட்டம், ஒப்பாரி, தாலாட்டு போன்ற விடயங்களை எமது பாடசாலை நடக்கும் கலை விழாக்களில் மேடையேற்றினோம். இவ்வாறு ஒரு மாபெரும் விழிப்புணர்வை செய்து தற்பொழுதே எமது பாடசாலையிலிருந்து பல்கலைக்கழகம் சென்றிருக்கும் 35 மாணவர்களுக்கும் இவற்றை புகுத்தி இருக்கின்றோம். அவர்கள் எமது பாடசாலைக்கு விடுமுறை காலங்களில் இங்கு வரும் பொழுது நிகழ்வுகளை ஏனைய மாணவர்களுக்கு கற்பித்து கொடுப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றன. முக்கியமாக நான் 4 பேரை அல்லது 5 பேரை குறிப்பிடலாம். முதலாவதாக எட்டியாந்தொட்ட புனித மரியாள் தமிழ் மகா வித்தியாலயத்தில் அதிபராக கடமையாற்றிய கணேசலிங்கம் ஐயா அவர்களும் அவருடைய மனைவி ஜமுனாமதி அவர்களும் என்னை மிகவும் உற்சாகப்படுத்தினார்கள். இந்த மலையக கலை கலாச்சார பண்பாட்டு அம்சங்களை முன்னகர்த்தி நாடகமாக செய்வதற்கு தன்னுடைய பாடசாலை ஒரு தளமாக பயன்படுத்தி பயணிப்பதற்கு எனக்கு உதவி செய்தார்கள். இதன் மூலம் நான் தேசிய நாடக விழாவில் 2007ஆம் ஆண்டு
தமிழ் பெண் தடை தாண்டுகின்றாள் என்ற நாடகத்துக்கு 5 விருதுகளை பெற்றேன். அடுத்ததாக நான் சபரகம மாகாணத்தில் இருப்பதால் மலையக இலக்கியங்களை விட ஆரம்ப காலங்களில் நான் வேறுபட்ட இலக்கியங்களிலே கவனம் செலுத்தினேன். ஆனால் சிரிப்பாத தேசிய கல்விக் கல்லூரிக்கு சென்ற பொழுது அங்குள்ள பீடாதிபதி சுனா முரளிதரன், உபபீடாதிபதி வானா செல்வராஜா அவர்கள் இருவரும் மலையக கலையின் பால் என்னை ஈர்க்க செய்து பல முயற்சிகளை செய்து என்னை முழுமையாக ஒரு மலையக கலைஞனாக வெளியேற்றுவதற்கு அவர்கள் உதவி செய்தார்கள் என்றே கூற வேண்டும். கந்துளையா பாடசாலைக்கு நாம் வந்து இதை செய்யப்படும் போது விடியலின் தலைவன் மோசத் பிரபாத் அவர்கள் இதுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.